எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, சார் முரசொலியை திரு மு.க. ஸ்டாலினே படிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னது அது அவருடைய கருத்து, சரியா? ஆனா அது ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியினுடைய அஃபிஷியல் பேப்பர் அது. அதனால அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகே, கொடுக்கணும். சரி. அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்ததை எடுத்த உடனே அந்த வரி தான் வருதுங்கிறதுனால நான் இதை கேட்கிறேன். சில ஊடகங்கள் ஏதோ புதிய பேரொளியை போல பூதாகரமாக காட்டுகின்றன அப்படின்னு நீங்க எழுதியிருக்கிறீங்களே, யார் அப்படி காட்டுறாங்க? இல்ல ஒருவேளை அதை பூதாகரமா காட்டுறதை பார்த்து நீங்க ஏதாவது மிரண்டு போயிருக்கிறீங்களா? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் கேள்வியிலிருந்தே இதை ஆரம்பிக்கிறேன். அண்ணன் பேசுகிற பொழுது சொன்னார், எங்களுக்கும் இந்த கூட்டணி பற்றி ஏன் இவ்வளோ விவாதம் பண்ணணும், இது ஒரு இயற்கையான கூட்டணி, சித்தாந்த ரீதியான கூட்டணின்னு சொன்னார். எனக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த ஜவஹர் அலி பேச இருக்கிறார். இந்த பாஜக சித்தாந்தத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ளுகிறதா என்பதை அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும். நீட் தேர்வை திமுகவோடு சேர்ந்து அதிமுக எதிர்க்கிறது, ஆனால் பாஜக நீட் தேர்வை ஆதரிக்கிறது. சித்தாந்தம் ஒட்டுக்கொள்கிறதா என்பதை அவங்க தான் சொல்லணும். மும்மொழி கொள்கையை திமுக எதிர்க்கிறது, அதிமுக எதிர்ப்பதாக பொதுவெளியில பேசுகிறார்கள், ஆனால் பாஜக மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது. இதுதான் அவருடைய சித்தாந்தமா என்பதை அவர் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் கற்பழித்தால் கை கால் உடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறது. குஜராத்தில் யூபியில் கற்பழித்தால் மாலை போட்டு வரவேற்கப்படுகிறது. இந்த சித்தாந்தத்தை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா என்பதை நீங்க பேசுறப்ப சொல்லணும். ரெண்டாவது, போற போக்க ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டார் அண்ணன், இது ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிச்ச கூட்டணி தானே, ஜெயலலிதா இருந்த போது ஜெயிச்சோமே, இப்ப இதுல பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்ட்டு ஒரு 20 வருஷம் கதையை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி அண்ணன் மறந்துட்டார். 98 வாழப்பாடி ராமமூர்த்தி, ராமதாஸ், வைகோ, ஜெயலலிதா போன்றவர்கள் வாஜ்பாயோட கூட்டணி சேர்ந்து 13 மாதத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தது ஜெயலலிதா. அது பாஜக மறந்துருச்சு. ஒரு ஓட்டில் காங்கிரஸோடு சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவிழ்த்து விட்டு, இதே சென்னை கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பேசுற பொழுது, என் வாழ்நாளில் ஒரு தவறு செய்து விட்டேன் சொன்னது ஜெயலலிதா. இன்னும் பேச்சு இருக்கு. என் வாழ்நாளில் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு சேர்ந்தது, அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன், பாஜகவோடு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டேன் ஜெயலலிதா பேசினார். இது 99. இதே ஜெயலலிதா 2014 சென்னை தியாகராயர் பொதுக்கூட்டத்தில் 39 வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டு ஜெயலலிதா சொன்னார், இந்த லேடியா அந்த மோடியா கேட்டது ஜெயலலிதா தான். நீ ஜெயலலிதா கூட்டணிக்கு வலிச்சுக்கிட்டீங்க, அந்தம்மா உயிரோடு இல்லைன்ட்டு. யார் சிறந்தவர், மோடியா இந்த லேடியா கேட்டதும் ஜெயலலிதா தான். நான் வெற்றி பெறவே இல்லையா? 99-8 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தது பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு பட்டியல் சொல்லுங்க. ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கா? அவங்க சேர்ந்த பிறகு மக்கள் நிராகரித்த கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, மக்கள் புறக்கணித்த கூட்டணி. உண்மை வெளிப்பட மக்கள் இரண்டாவது ஏடிஎம்கே கேடர் இருக்காங்கல்ல, எம்ஜிஆருடைய விசுவாசிகள், ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள், அவர்களே ஏற்றுக்கொள்ளாத ரசிக்காத கூட்டணி எதிரான அதிமுக பிஜேபி கூட்டணி தான். மேடையில் இருக்கிற தலைவர்கள் வேணா தன்னுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஏன் இதே எடுத்துக்கலாமே, 2019 கூட்டணி நிலைமை என்ன, 2021 கூட்டணி நிலைமை என்ன, அப்படியே 2024 பாஜக ஏடிஎம்கே கூட்டணி விலகி இருந்து ஏன் தனித்தனியா தேர்தலில் சந்திச்சாங்க? அப்ப என்ன பிரச்சனை வந்தது? மதுரை மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துகிற பொழுது அந்த மாநாட்டில் உட்கார்ந்திருந்த அதிமுக முன்னணி தலைவர்கள், அதுக்கு அண்ணாமுடைய கருத்து என்னவாக இருந்தது, அதிமுக கருத்து என்னவாக இருந்தது? இப்ப இதையெல்லாம் அதிமுக ஏற்றுக்கொண்டதா, அதை சமாதானமாகி விட்டதா? அண்ணாவை விமர்சனம் செய்தது, பெரியார் விமர்சனம் செய்தது, திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்தது, அதையெல்லாம் அன்னைக்கு அந்த மாநாட்டில் பாஜக செய்கிற போது, இந்துத்துவ அமைப்புகள் செய்கிற போது வேடிக்கை பார்த்தார்களே, கண்டித்தார்களா? இதே பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை எம்ஜிஆர் அவர்களை, அண்ணா அவர்களை, ஜெயலலிதாவை கூட இழிவுபடுத்தி கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டதை, அன்றிருந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் பொங்கி எழுந்ததை, இன்னைக்கு இருக்க அதிமுக அண்ணாமலை கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா? பல முரண்பாடுகளின் கூட்டணி தான் இந்த பாஜக கூட்டணி. ஃபீஸ் போன பல்ப். இன்னொன்னு, யார் இதை மையப்படுத்துறா? ஒரு கடந்த ஒரு வார செய்தி ஊடகத்தை எடுத்து பாருங்க. அவர் சேர்ந்தார், இவர் சேர்ந்தார், அவர் சேர்ந்தார், மேடைக்கு அவர் வந்தார், இவர் வந்தார்னு இந்த செய்தி ஊடகங்கள் எல்லா ஊடகத்தையும் சொல்ல, ஒரு சில ஊடகம் கொடுத்த பில்டப்புக்கு அளவே கிடையாது. சரி, யார் தான் மேடையில் இருக்கிறான்னு பார்த்தா, நாங்க 2021 2019 நாடாளுமன்ற தேர்தலில், 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியை மண்ணக்கவ வைத்தோமோ அதே தலைவர்கள் தான் அந்த மேடையில் உட்கார்ந்து இருந்தார்கள். யார் புதுசா வந்தா, யார் புதுசா இருந்தா? அதுல
பாருங்கள் ஜி.கே. வாசன் வந்து விட்டார், பாருங்கள் அன்புமணி வந்து விட்டார், பாருங்கள் ஏசி சண்முகம் வந்து விட்டார், பாருங்கள் ஏடிஎம்கே வந்துருச்சு, பிஜேபி இருக்கிறது, பாரி வந்து விட்டார். இவங்க எல்லாமே 2001 இருந்தவங்க தானே. இதை விட உச்சகட்ட கொடுமை மக்கள் இந்த கூட்டம் ஏன் திரும்ப நிராகரிப்போம்னு சொல்றோம். மேடையில் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர், ஒன்றிய தலைமை அமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார், ஊழலை ஒழிப்போம், ஊழல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம். திரும்பி பார்த்தா நரேந்திர மோடி பக்கத்துல அன்புமணி உட்கார்ந்து இருக்கிறார். எந்த அன்புமணினா இந்தூர் மருத்துவக் கல்லூரி மீது யார் எஃப்ஐஆர் போட்டாரோ அவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இந்தூர் மருத்துவக் கல்லூரி சிபிஐ எஃப்ஐஆர் யார் ஆட்சியில் போடப்பட்டது? மேன்மைக்குரிய நரேந்திர மோடி ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர். போட்டவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், எஃப்ஐஆர் வாங்கினரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் சொல்லுகிறார் இந்த கூட்டணி ஊழலை ஒழிக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா யாரா உட்கார்ந்து இருக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி. 5000 கோடி ரூபாய் ஹைவேஸ் டெண்டரை வழக்கை விசாரிக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினவர் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். கூப்பிட்டு ஒருத்தர் தட்டி கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு பிரைம் மினிஸ்டர் பாராட்டுறார். அவர் யாரா பார்த்தா அதிமுக ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்கள். 60 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தொடப்பத்தை 650 ரூபாய்க்கு வாங்கினாரு. முறைகேடுல மாட்டி வழக்குக்காக கவர்னர் கோப்பில கையெழுத்து காத்துட்டு இருக்கிறவர் அவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி ஊழலை மொத்த உரிமை இருக்கிறவங்க உட்கார்ந்து கொண்டு பிரதமர் மேடையில் பேசுகிறார், ஊழல் ஆட்சியை ஒழிப்போம், அடுத்து குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். சிரிக்கிறதா அழுவுறதா சார் இதுக்கு? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறதா? குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம், ராமதாஸ் பையன் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல. வாரிசு அரசியல் வீட்டுக்கு அனுப்புவோம், மூப்பனார் பையன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. நீங்களே உட்கார்ந்துட்டா வாரிசு தானே. சரி, இந்தியாவுடைய தேசிய பாஜகவுடைய தேசிய தலைவர் யாரு? இளைஞர் செயலாளரா, நகர தலைவரா, மாவட்ட தலைவரா? யார் அவரு? பீகார் மாநிலத்தின் முன்னணி பாஜக தலைவராக இருந்த சிங்கா பிரசாந்தனுடைய மகன் தான் இன்றைய தேசிய தலைவர். அங்க வாரிசு தெரியலையா சார்? வாரிசு என்றது தமிழ்நாட்டில் புளித்து போன வார்த்தை. ஐயா நீங்க வந்தீங்க, இந்தியாவுடைய பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வரவேற்கிறோம், தமிழ்ல சொன்னீங்க, பொங்கல் வாழ்த்து சொன்னீங்க, மகிழ்ச்சி. 11 வருஷம் ஆச்சு நீங்க வந்து. நான் 11 வருஷம் இந்தியாவோட பிரதமர் ஆகி தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன், பட்டியல் போட்டு பேசியிருக்கணுங்க. இதையெல்லாம் வாரி வழங்கி இருக்கிற திட்டங்களை பட்டியல் போடுங்க. புயல் வந்தது இவ்வளவு பணம் கொடுத்தேன், ஒக்கி புயல் வந்தது விமான அமைச்சை இவ்வளவு பணம் கொடுத்தேன், வரதா புயல் வந்து இவ்வளவு பணம் கொடுத்தேன், கஜா புயல் வந்து இவ்வளவு பணம் கொடுத்தேன், இவ்வளவு பேம்பாலம் கொடுத்தேன், இவ்வளவு ஹைவேஸ் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி நீங்க பேசி இருந்தீங்கன்னா சொன்னாரு 11 லட்சம் கோடி கொடுத்துரு. என்ன கொடுத்தாரு? 11 லட்சம் கோடி. நீங்க எந்த ஆட்சி இருந்தாலும் அது வர வேண்டிய போனா சிறப்பு திட்டங்கள் என்னையா கொடுத்தீங்க? குரங்கணில தேனியில 16 பேர் குடும்பத்தோட மலையேற போனாங்க, மறந்து போச்சா? எரிஞ்சு துடிச்சு துடிச்சு இருந்தாங்க. அவசரத்துக்கு ஒரு பிளைட் ஹெலிகாப்டர் கேட்டாங்க, அவங்க ஆட்சியில தான் அது நடந்தது. தரலையே. தூத்துக்குடி கடற்கரையில 100கணக்கான பிணங்கள் மிதத்துங்க ஒக்கி புயல்ல. ஐயா கடற்படை அனுப்புங்க ஏன்னு கெஞ்சனங்க, தரலைங்க. இன்னைக்கு வந்து 2700 கோடி ரூபாய் கல்வி நிதியை ஒதுக்குங்க, போராடுறோம். கல்வி அமைச்சர் போறார், முதலமைச்சர் பேசுறார், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் கூட போட்டங்க. இந்தி படிக்கணும் ஒத்துக்கோ, மும்மொழி கொள்கை ஏத்துக்கோ, அப்பதான் தருவன் மிரட்டுறீங்க. உங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் சவால் விட்டு பேசுறார் பார்லிமெண்ட்ல. இங்க வந்து தமிழ் ஓட்டு வேணுமா? தமிழ் முட்டாளா உங்களுக்கு? ஒரிசால போய் என்ன சொன்னீங்க? ஒரிசாவை தமிழ் ஆளலாமா கேட்டது யாரு? பாண்டியனுக்கு இங்க என்ன வேலை கேட்டது யாரு? பூரி ஜெகநாத் கோயிலுடைய சாவி தமிழங்கையில் இருக்கலாமா கேட்டது யாரு? பீகார்ல போய் என்ன சொன்னீங்க? இங்கேந்து போற தொழிலாளியெல்லாம் தமிழ்நாட்டில் தாக்குகிறார்களே அப்படின்னு அங்க போய் கலவரத்தை உண்டாக்கலையா? நீங்க இங்கேந்து போறவங்க திமுக காரன் அடிக்கிறான்னு கேட்கலையா? யார சார் அடிச்சோம்? ஒரு ஆதாரம், ஒரு வீடியோ, ஒரு எஃப்ஐஆர், ஒரு செய்தி. ஆக பிரதமராக பேசாமல் இந்த கூட்டணியை முழுக்க முழுக்க மக்கள் ஜோக்கர் கூட்டணியாக, பீஸ் போன பல்பாக எல்லா தேர்தலும் நிராகரித்ததை போல இந்த தேர்தலிலும் இந்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள்.